ஃபிட்னஸை பொறுத்தவரையும் யார் எது சொல்லலாம் இல்லை, நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணுறோம். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வந்து ரன்னிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் ட்ரைனிங், இது மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும். நம்ம எடுத்ததான் வந்து வெயிட் ட்ரைனிங்கோ இல்லை வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸோ அது மாதிரி ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். சரிங்களா? அதாவது நம்ம வந்து தசை பிடிக்கிறது, இது நரம்பு பிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் வந்து மூச்சு அடைக்கிறது, இதெல்லாம் வந்து அதனால தான் வருது. முதல்ல எப்பவுமே வந்தோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப், அதாவது வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் வந்து ஸ்லோ ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ், நம்ம வந்து கார்டியோ எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் எக்ஸசைஸ், இல்லை வந்து ஃபேட் லாஸ் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ்க்கு வந்து ஏஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்ம வந்து 50 வயசு 60 வயசு ஆனாலும் நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்ம வந்து நல்லா நடக்கணும், நல்லா ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து நினைச்ச பொருளை, ஆசைப்பட்ட பொருளை நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். இல்லைன்னா வந்து 30 வயசுல சுகரு, 40 வயசுல சுகரு, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வரும். பிபி, சுகர் இதெல்லாம் வரும். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன சொல்லுவாரு, இல்ல போயிட்டு நீங்க வந்து வாக்கிங் போங்க, நீங்க வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, நான் வந்து மாத்திரை கொண்டு தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அந்த மாத்திரையில வந்து ஒண்ணுமே இருக்காது. நம்ம பண்ற எக்ஸசைஸும் அப்பவும் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். புரியுதா? அதனால இப்பத்துல இருந்தே நம்ம வந்து பண்ற எக்ஸசைஸ்ல வந்து முழு கவனமா பண்ணணும். நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து முழு அர்ப்பணிப்போட பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். புரியுதா? இதை வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ பார்த்து ஒரு லைக் போட்டு போறதோ இல்லை வந்து தள்ளி விட்டு போறதோ அப்படி இல்லாம நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த மாதிரி நம்ம ஈஸியான எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுல இருந்து 50 வயசு உள்ள ஆளு, 60 வயசு உள்ள ஆளு யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண போகுது. அதனால தான் இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே பண்ணலாம். வீட்டில் உள்ள லேடிஸ் கூட பண்ணலாம். முன்னெல்லாம் வந்து பார்த்தா லேடிஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து வேலை செய்வாங்க, பெருக்கிறது, இந்த மாதிரி தண்ணி தூக்குறது, இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய வேலை செய்வாங்க. அது வந்து ஒரு எக்ஸசைஸா இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றோம், இந்த மாதிரி வந்து நம்ம உடம்ப வந்து நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து செய்யணும். ஓகேவா? எல்லாராலையும் ஜிம்முக்கு போக முடியாது, எல்லாராலையும் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது கிரவுண்ட்ல தான் பண்ணான்னு கிடையாது. வீட்லயே வந்து ஒரு இடம் ஒதுக்கி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஸோ வந்து இதை வந்து உங்களோட மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மாவுக்கும் சொல்லுங்க.